வணக்கம், வெல்கம் பேக் வியூஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் WinTrader. இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறது வந்து க்ரூட் ஆயில் ட்ரேடு தான். ஸ்கேல்பிங்கில் 5 மினிட்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதுக்கு என்ட்ரி எக்ஸிட் ஃபேக் ட்ரேட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஃபஸ்ட்டு ட்ரேடு மிஸ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் இந்த பிரேக் அவுட்டில் ஐடென்டிஃபை பண்ணலாம் தான். இன்றைக்கி டவுன்ஃபால் தான், கண்டினியூஷன் அப் ட்ரெண்ட் தான் க்ரூட் ஆயில் போயுது. கண்டினியூஷன் இன்றைக்கி மார்க்கெட்டு டவுன்ஃபால் போயுது. 11 o'clock அப்புறம் நல்லா கீழே வந்து 246 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் டவுன் வந்திருக்காரு. இப்போ சாஃப்ட்வேர் கரெக்டாக சிகில் கொடுத்தது. இப்போ ஸ்கேல்பிங்கில் மார்னிங்கில் செல் கொடுத்தது. மார்னிங்கில் ஒரே ஒரு இன்றைக்கி பார்த்துட்டா ஒரே ஒரு சிகில் தான் கொடுத்தது. மார்னிங்கில் செல் தான். அந்த ரெட்டு கலர் டவுனாரம் வந்து செல் இண்டிகேஷன் தான். அந்த சிகில் கொடுத்த டைம் தான் மேலே கொடுத்துருக்காரு 9.5. அதுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு கீழே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் டார்கெட். இப்போ சிகில் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்னு மார்க்கெட்டு கீழே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் புல் பேக் ரிட்ரேஸ்மெண்ட் போயுது. இந்த லைன் க்ரீன் ஆகிடுச்சு மார்க்கெட். நெக்ஸ்ட் பிரேக் அவுட்டு அந்த ரெட்டு கலர் ஸ்டாலில் கட் பண்ணியிருக்கேன். அது 11 o'clockல கட் பண்ணியது. நல்லா கீழே வந்திருக்காரு. எகெயின் செகண்ட் நெக்ஸ்ட் பிரேக் அவுட் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டு கட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கலாம். அப்போ 2 times நமக்கு ட்ரேட் கொடுத்தது. இப்போ அதை கீழே பார்த்துட்டா கண்டினியூஸாக ரெட்டு தான் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். 3 டார்கெட் செட் ஆகிதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்திருக்காரு. இப்போ எக்ஸ்ட்ரா கலர் கொடுத்து சைடுவேஸ் தான். சைடுவேஸில் நம்ம கலர் சேஞ்ச் வரும்போது எக்ஸிட் பண்ண சிம்பிள் சாஃப்ட்வேர் கரெக்டாக இண்டிகேஷன் கொடுக்கும். சிக்னல் வரும்போது நம்ம சாஃப்ட் அலர்ட் மெசேஜ் அலர்ட் வரும். சிக்னல் வந்த டைமில் தான் அந்த மேலே டீட்டெயில்ஸ் அது டைமு என்ட்ரி பாயிண்ட்டு கீழே டார்கெட் 3 டார்கெட்ஸ் கீழே கொடுத்துருக்காரு. இப்போ மார்னிங்கிலே டவுன் போகும்போது சப்போர்ட் ஸ்ட்ராங் தான். ஆனால் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டாக அப்புறம் 11 o'clock மார்க்கெட் எகெயின் கீழே வந்தது. அந்த டைமில் இப்போ ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் எடுக்கிறதுக்காக தான் அந்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணி சப்போர்ட் கட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்திருக்காரு. இப்போ அது நல்லா எகெயின் நெக்ஸ்ட் பிரேக் அவுட் அப்ராக்சிமேட் 2 o'clock அப்புறம் எகெயின் பிரேக் அவுட் போய் இப்போ பார்த்துட்டா இப்போ நெக்ஸ்ட்டு புல் பேக் ரிட்ரேஸ்மெண்ட் தான். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் போகும்போது நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இந்த டைம் ஃப்ரேம் 15 பார்த்துட்டா 15 அந்த மார்னிங் அந்த டவுன் சைடு கீழே அந்த ரெட்டு கலர் பாரு கன்ஃபார்ம் ஆகல. அதுக்கப்புறம் 11 o'clock தான் கீழே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த இடத்துக்கு தான் ட்ரேடு கொடுத்தது. அது வேற சைடுவேஸ் தான் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டா ஸ்ட்ராங்காக புலிஷ் கண்டினியூஸாக அப்ட்ரெண்டில் தான் இருந்தது. இன்றைக்கி தான் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக டவுன் வந்தது. அது எப்படி லைவாக பார்க்கணுன்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு.